தேவி மேல வந்தது அங்கார பரமேஸ்வரி. உருவத்தை மாற்றி பூங்காவனத்தம்மனாக பிரசவம் பார்ப்பதற்காக யாருக்கு அந்த வல்லாளகண்டன் மனைவி நிசாசனிக்கு தன் பதியை மீட்க வேண்டும் என்பதற்காக நிசாசனி குடக்கிழித்து சிவபெருமானை மீட்டெடுத்தார். குடலை கிழித்து சிவபெருமானை மீட்டெடுத்த அன்று, சிவன் பிறந்த அன்று, இந்த மக்கள் எல்லாம் சிவனை பிறக்க வைத்த அன்று மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி. அன்ற மகா சிவராத்திரியிலே நள்ளிரவு பொழுதிலே விடுதா மயான சூரன் அகோர பசியிலே அம்மணி காடு மலையை தான் கடந்து, அம்மணி கைலாயம் தான் கடந்து இந்த அம்மாவுக்கு பசியோட மயானத்திலே சுடுகின்ற பிணத்தை எல்லாம், எரிகின்ற பிணத்தை எல்லாம், உனக்கு வாரி நல்ல வாரி நம்ம கொள்ள மறுநாள் மயானத்துல இந்த அம்மா பசி தீர இந்த பாமர மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொட்டை கொடுகொட்டை விளையும் பயிர்கள் இந்த அம்மாவுக்கு அவனுக்கு கொள்ள அடி எந்த ஆய கொள்ள கொள்ளையடி எந்த ஆய கொள்ள யாருக்கு 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 இந்த அம்மா உருவத்தை செய்து விளையும் கனிகளையும் பழங்களையும் இந்த அம்மா பசி தீக்க வந்த தேவி. அப்படி வாரி புசித்தோம் இந்த அம்மாவுக்கு பசியானது அடங்கவில்லை. யார்? சிவபெருமானுக்கு பிடித்ததோ பித்து வெறி, இந்த அம்மாவுக்கு பிடித்திருப்பதோ ரத்த வெறி. ரத்த பசியாலே உள்ளம் சிறந்த தேவி. ஆகையாலே இந்த பூங்காவன எல்லையிலே அம்மா பூங்காவனத்தம்மன் இந்த மாசி மாதத்திலே இந்த அம்மாவுக்கு தேர் திருவிழா. எப்படி தேர் திருவிழா? அந்த தேர் திருவிழாவில அம்மா யார கை கட்டாதீங்க, கை கட்டி நிக்காதீங்க, யார கை கட்டாதீங்க. உனக்கு காவு நல்ல காவு வாரு பூதம்மா.
கொண்டு கொடுக்கணும்னா வேப்பலை ஓட்ட கொடுக்கணும். கோவிந்தா கோவிந்தா என்று குரல் கொடுத்து வந்திருக்க தெய்வம் யாரம்மா? அம்மா இந்த திருமணி மேல வந்த ஆமா பேரையிட்டு நான் அழைத்தேன். இந்த திருமணி மேல வந்தது அங்காள பரமேஸ்வரி. இந்த திருமணி மேல வந்த தெய்வம் யாரம்மா? அம்மா நாக நதிக்கரை ஓரத்திலே முத்துமாரி அம்மா. முதல்ல இவங்க மாறி அப்புறம் தான் முத்துமாரி. இந்த முத்துமாரி அம்மா எப்படி உருவானாங்க தெரியுமா? அம்மா நாக நதிக்கரை ஓரத்திலே நாயகியே நீ பிறந்தா நமது பறவை அடிகள் வந்தாங்க பக்கத்துல. அந்த பறவை அடிகள் அந்த பரசுராமனை பெற்ற தேவி அடியாரடியா என் தாய பாறையம்மா. இந்த அம்மாவுக்கு பலவேடு எல்லையிலே முதல் நாமதே என்ன தெரியுமா? ரேணுகா பரமேஸ்வரி. என்ன ராஜா? ரேணுகா பரமேஸ்வரி. ஜபாத மலையிலே ஜபதக்னி முனிவரை மணந்து 5 பிள்ளைகளை பெற்றெடுத்து இந்த அம்மா என்ன பதியோட அழகு என்ன தெரியுமா? மணலாலே குலம் செய்து ஒரு 10 தன்மையை போக்கணும்னா அம்மா மணலாலே குலம் செய்து நதிக்கரைக்கு சென்று நாக நதிக்கு அந்த நாக நதிக்கரையிலிருந்து ஜலம் கொண்டு வருவது வழக்கம். அப்படி செல்லும் நேரத்தில் ஆகாயத்தில் கந்தரவன் பிறக்க அவன் இது ஆசையுற்று கட்டிய கணவனை தவிர மாற்ற அணையை பார்த்ததால் உனது சிரமானது அரைத்து போக கடவுது. பெற்றெடுத்த மகன் 5வது மகன் பரசுராமன். அவன் கரத்தில் இருப்பது கோடாளி. இந்த அம்மாவை துரத்தி போற எப்படி? அது ஓட்டம் நல்ல ஓட்டம் வீட்டுல அந்த அம்மா ஓடி உழைந்தாங்க. அந்த அருந்ததி வீட்டிலே நீ மணி இந்த அம்மாவுக்காக உயிரை கொடுத்தது யார் தெரியுமா? அருந்ததி இனத்தவர்கள்.
என்பதால் தாய் தலையும் அருந்ததி தலையும் நோக்கி வெட்டினானாம். அப்படி வெட்டும் போது உடல் வேறு சிரம் வேறு மாறியதா. இந்த அம்மாவுக்கு என்ன பேரு? அம்மா மாரியா அனவள் முதல்ல இவருக்கு பேரு உடல் வேறு சிரம் வேறு மாறியதா. இந்த அம்மனுக்கு மாரியம்மா போய்தா. அப்படி உடல் மாறி உருவம் மாறி கைலாயம் போறான். கைலாயத்திலே சிவபெருமான் இடபாகத்தை அப்படி போகும் பொழுது அருந்ததி உடலோடு இருக்கும் இந்த அம்மாவுக்கு கைலாயத்தில் இடம் கிடையாது. அதனால கோபமற்ற அம்மா அந்த அரணா சிவனாருக்கும் ஆமா அள்ளி நல்ல முட்டையிட்டா சிவபெருமானுக்கு முத்துக்களை அளித்ததால் அன்று முதல் மாரியாக இருந்தவள் முத்துக்களை அளித்ததா. சின்ன முத்து பெரிய முத்து முத்து மாரியம்மன். மாரியம்மன் எப்படி உருவமானா தெரிகிறதப்பா. அப்படி மாரியாக நின்றவள் முத்து மாரியாக இந்த பூங்காவன எல்லையிலே பூங்காவன தம்மனோடு அக்காலும் அங்கையாலும் 5-2-7 பேரும் இந்த காலை வேலையில வந்திருக்கிறாங்க. அங்காள் அம்மா அங்காள் அம்மா வந்திருக்கிறாங்க. இரண்டாவதாக முத்து மாரியம்மா. அம்மா நீ யாரோ நல்ல யாரோ பதிரானாலும் அம்மா சொல்லு பதிராகாது. நெல்லு பதிரானாலும் அம்மா சொல்ல அது பதிராடாது. இந்த கோவிந்தான் குரல் கொடுத்து வந்திருக்க தெய்வம் யாரம்மா? அம்மா டே 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 யார் தெரியுமா? தீப்பாஞ்சியம்மன். இந்த தீப்பாஞ்சியம்மன் பாஞ்சாலியாக அவதாரம் எடுத்தார். அதற்கு முன்பாக தீப்பாஞ்சியம்மன் எதனால் பேர் வந்து தெரியுமா? முதல்ல தக்கனோட வேள்வியில அம்மா நீ பிறந்தாயோ தாட்சாயியாக முதல் பிறவி திரேதாயுகம் துரோபரயுகம் கலியுகம் இந்த 4 யுகங்களுக்கு முன்பாக தோன்றியதுதான் சக்தி யுகம். தோன்றி மற்றொன்ற காலத்திலே முன்தோன்ற சக்தியாக இருந்தவள் சிவனோட இடபாகத்தை அடைய வேண்டும் என்பதற்காக என்ன செய்தால் தெரியுமா? தட்சனுக்கு மகளாக தாட்சாயினியாக பிறந்தாள். பிறந்து சிவபெருமானை மணந்து கொண்டாள். அப்பொழுது சிவனை அழைக்காமல் மகா வேள்வி செய்ய தந்தை செய்வது தவறு என்று கருதி ஓடினாள் ஏகத்தை நிறுத்துவதற்காக. நிறுத்தினான் தட்சன். அதனால தட்சனை அழிக்க வேண்டும் என்பதற்காக அவன் எரிய வைத்தான ஏகம் அந்த தீயிலே பாய்ந்ததால் இந்த அம்மனுக்கு அடி தீப்பா ஆட்சி உனக்கு அமோகர அம்மா வரலாறு சொல்லிக்கினே போனா இன்னொரு ராத்திரி தான் நாடகம் ஆடணும். அப்படி தீப்பாஞ்சியம்மன். மூன்றாவதாக இந்த சபை அறிய இந்த ஊரு அறிய இங்க வந்திருப்பது தீப்பாஞ்சியம். அம்மா உன்னை வாழ எட்டு
கோவிந்தா என்று சொன்னான் இந்த மக்கள் குறைகள் எல்லாம் போறோம். இந்த திருமுடி மேல வந்த தெய்வம் யாரம்மா? அம்மா ஆதி பரமேஸ்வரி என்னடா இவ்வளவு வேகமாக்குற? அம்மா ஆண்டுக்கு ஒரு முறை இந்த ஏழை மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாசி மாதத்திலே அந்த பூங்காவனத்தம்மனுக்கு தேர்வு திருவிழா செய்யறாங்க. உங்களுக்கு ஏர்வதானா தாயே? ஒருத்தர் தான் சொல்றீங்க. அக்கா தங்கச்சி நீங்க 5 பேரும் சொன்னா என் மனமானது ஆறுதலா இருக்காதா? இருமா வாசிக்க இருப்பா இருப்பா இருப்பா. தேர் திருவிழா ஏறுவதானா? இந்த கிராம மக்களுக்கும் இங்க உள்ள ஆடு மாடுகளுக்கும் யாவல் பில்லி சூனியம் வராம செய்வினை கோளாறுகள் வராம மாந்திரிக்காலத்தால் மாற்றப்பட்டவர்கள். அம்மா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை அருளை தர வேண்டும். நோயற்ற வாழ்வோம் குறைவற்ற செல்வமும் நீங்கள் தான் அருள வேண்டும் தாயை. உண்மை கொடுப்பீங்களா? வாக்கேட்டது யாரு தெரியும்? அவ வாக்கெட்டா மாயா வந்தா எப்படி கூத்து பாப்ப? மாயா வந்தா எப்படி கூத்து? எந்த கைக்கு வச்சு எல்லாம் பிளாட் போட்டு வச்சுட்டு இப்ப எதுக்கு மாயை கட்டுக்கிற படு வீட்டுல போ. அம்மா இவ பச்சிலக்காரி அப்பா ஓரத்துக்குங்க கைய கட்டாதீங்க. அம்மா அடி காவு நல்ல காவு வரும் அம்மா. குறக்கூடிய எடுத்துட்டு இந்த பாமர மக்கள் பிணிய போக்க அம்மா இந்த கேளூர் சித்தேரியில எப்படி வராங்க? அம்மா அவ தள்ளாடி தள்ளாடி தானோ நடப்பா, அவ தள்ளாடி தள்ளாடி தானோ நடப்பா, இந்த கேளூர் இவற்று அடப்பா சித்தேரி சித்தேரி கிராமத்துல பூங்காவனத்தம்மனாக முதல்ல குரத்தியாக வந்த அம்மா. அப்படி வந்த அம்மனுக்கு எதனால பசியோடு வந்த அம்மனுக்கு இந்த பக்தர் எல்லாம் தான் செய்தாங்க தெரியுமாமா? பசி ஆறும் பொழுது அம்மா உனக்கு அள்ளும் மாவா
துள்ளு மாவு படைத்து மாவாலை விளக்கேற்றி வைத்தா இந்த மக்களுக்கு மகிமைப்பட செய்ய வந்தான். பசியோடு வந்த அம்மனுக்கு அம்மா உனக்கு தரவா அலையலை இட்டு மலை போல சாதம் அம்மா, உனக்கு குண்டு போல ஒரு கட்டையா, மலை போல சாதம் அம்மா, உனக்கு குன்று போல ஒரு கட்டையா. அப்படி படைத்த பிறகு இந்த அம்மாவுக்கு என்ன தெரியுமா? அம்மா காயும் கருவாடம்மா காயம் கருவோட செய்து இந்த அம்மாவுக்கு நம்ம அம்மா கையை கட்டி நிற்காதம்மா. அம்மா முனிமா சண்டை போடுகிற போயிருந்தா காயம் கருவோட செய்து இந்த அம்மாவுக்கு நம்ம மயானத்துல கும்பமாக மாரியம்மனுக்கு தெரு வீதியில கும்பமாக படைக்கிறோம். இந்த அம்மா தெரு வீதியில என்னதான் கோவில் இருந்தாலும் மாரியம்மனுக்கு தெரு வீதியில கும்பம், அங்காள பரமேஸ்வரிக்கு மயானத்துல கும்பம். எதற்காக தெரியுமா? அப்புறம் சொல்றேன். அம்மா உனக்கு கும்பமாக போட்ட பிறகும் எப்ப தெரியுமா கும்பம்? அம்மா இருட்டாலையே காதலுக்கு கேட்கவில்லையா? உடைய காது செவடாகி விட்டதா? உடைய இதயமே கல்லாகி விட்டதா? அம்மா உன்னை வணங்காத நாளே கிடையாது, உன்னை துதிக்காத நாளே கிடையாது. சதிகாரம் சுட்டியா கண்களை